குவாலிஃபைடு, காம்பிடன்ட், கேபபிள், ஏபிள். இந்த 4 வார்த்தைகளும் ஒருத்தருக்கு ஒரு செயலை செய்வதற்கான தகுதி இருக்குங்கிறத சொல்லும். ஆனாலுமே இந்த 4 வார்த்தைக்குள்ளேயும் வித்தியாசம் இருக்கு. வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குவாலிஃபைடுனா ஒரு செயலை செய்ய தேவையான பயிற்சி அல்லது சான்றிதழை ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அவரை நம்ம குவாலிஃபைடுன்னு சொல்லலாம். He is fully qualified to teach at the university level. காம்பிடன்ட்னா ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய அல்லது செய்யும் நிரூபிக்கப்பட்ட திறனையுடைய, அதுதான் முக்கியம், நிரூபிக்கப்பட்ட திறனையுடைய ஒரு நபரை காம்பிடன்ட்னு சொல்லலாம். He is a competent mechanic who can fix most car issues. Capable, ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய தேவையான பண்புகள் அல்லது திறமையுடைய, ஆனா இந்த பண்புகளும் இந்த திறமைகளும் இன்னும் நிரூபிக்கப்படலை. அதுதான் இதுல முக்கியம். ஸோ கேப்பபிளுக்கும் காம்பிடன்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. திஸ் டீம் இஸ் கேப்பபிள் ஆஃப் வின்னிங் த சாம்பியன்ஷிப். ஏபிள்னா ஒருத்தர் ஒரு செயலை செய்வதற்கு திறன் அல்லது வளம் இருக்கிறத இயல்பா சொல்றதுக்கு ஏபிள்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு திறனோ இல்லை அவர்கிட்ட அதற்கான வளம் இருக்கிறதோ நிரூபிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது நிரூபிக்கப்படாமலும் இருக்கலாம். She is able to solve complex math problems. இந்த குவாலிஃபைடு, காம்பிடன்ட், கேப்பபிள், ஏபிள் இந்த 4 வார்த்தைகளும் அட்ஜெக்டிவ் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கான நவுன் ஃபார்ம்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.